ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு லெமன் சைஸ் புளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும்னா, ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பேஸ்ட் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3த்தையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு பார்த்துக்கோங்க, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 2 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. நல்லா சட்டி சூடாகட்டும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகின பிறகு தாளிப்பு வடகம் போட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா வெந்தயம், கடுகு தாளிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு வடகம். இப்போது கருவேப்பிலை போடுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுருங்க. போட்ட பிறகு அடுத்து 10 பல் பூண்டு அதையும் போட்டுருங்க. போட்டு இப்போ வதக்கி விடுங்க. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுருங்க. போட்டு வதக்கி விடுங்க நல்லா. இதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அரைச்சி போடுறது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு இந்த குழம்பு கரைச்சி வச்சோம்ல, இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். மீன் குழம்பு கொதி வந்துருச்சான்னு திறந்து பாருங்கள். கொதி வருது. இன்னும் நல்லா மீன் குழம்பு சுண்டட்டும். திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், மீன் குழம்பு கொதி வந்துருச்சு நல்லா. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீனையும் மாங்காவையும் எடுத்து குழம்புல போட வேண்டியது தான். பாருங்கள், மீன் போட்டாச்சு. இப்போ மாங்காவை எடுத்து போடுங்க. இப்போ மாங்காவையும் போட்டாச்சு. மாங்காய் போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. மீன், மாங்காய் எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். மீன் வேகட்டும், அது வரை வெயிட் மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வைங்க. அவ்வளவுதான், 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. திறந்து பாருங்கள். மீன், மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.